மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நீர் 40 நாட்கள் உபவாசம் இருக்கும் பொழுது சோதனைக்காரனை மேற்கொண்டு தேவன் உமக்கு நியமித்த காரியத்தை நீர் செய்து முடித்தீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. அதே போல இந்த தபச காலத்திலும் நாங்களும் உம்மை போலவே எங்கள் நேரங்களை செலவு செய்யும் பொழுதெல்லாம் எங்கள் வாழ்விலே நேரிடுகிற எல்லா சோதனைகளையும் தாண்டி சென்று தேவன் எங்களுக்கு என வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இந்த தபசு நாட்களின் துவக்கமாகி இந்த சாம்பர் புதன்கிழமையிலே நாங்கள் தியானிக்கிற தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தாரும். அடியனை மறையும் ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்துங்கப்பா. கர்த்தர் எங்களோடு பேசினார் என்று சொல்லி நாங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தாரும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த தபசு காலத்திற்கு ஆரம்பமாக யோவான் எழுதப்பட்ட நற்செய்தி நூலிலே 38 வருடமாக பெதஸ்தா குளத்திலே இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் எவ்வாறு சுகப்படுத்தி அனுப்பினார் என்பதை வரலாற்று சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி உங்களுக்கு காட்டினேன். அதில் நான் முத்தாய்ப்பாய் சொன்ன வார்த்தை என்னவென்றால், லென்ட் என்பதற்கு அநேக பொருட்கள் உண்டு. அதில் ஒரு வார்த்தை டு லீன், இருதயத்தை சாய்ப்பது, டு லீன், விட்டு கொடுப்பது. அங்கே அந்த மனிதன் 38 ஆண்டுகள் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எனவே இந்த தபசு காலத்திலே டு லீன், நம்மை ஆண்டவருடைய பக்கமாக விட்டு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் என் வாழ்க்கையிலே என்பதை நாம் கடைபிடிக்கும் போது மெய்யாகவே மெய்யாகவே இந்த தபசு காலம் இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் இன்றைக்கு துவங்கி இருக்கிற இந்த துவக்கத்தை வெற்றியாய் முடிக்க ஆவியானவர் உங்களுக்கு அருள் செய்வாராக. இன்று இந்த சாம்பர் புதன்கிழமை அன்று என்ன வார்த்தையை பேசினால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த நேரம் முதல் என்னுடைய உள்ளத்திலே துணித்த ஒரு வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 6:4. அருமையான ஒரு வார்த்தை. மீண்டும் 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 என் உள்ளத்தில் துணித்துக் கொண்டிருந்த வார்த்தை தான் நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அப்படி என்றால் இந்த தபசு காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இத முடிவிலே உங்களை ஆசீர்வதிப்பார். உன் அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர் வெளியரங்கமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சிம்பிள். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தபசு காலத்தில் இந்த 40 நாட்களும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக நம்மை பார்த்து சொல்லுகிறார். உன் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், இது யாரிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை பற்றி சொல்லுகிறார்? 3 காரியங்களை ஆண்டவர் இங்கே அழகாக சொல்லுகிறார். யாரை பற்றி சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தும் பொழுது, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்க, என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் பலனளிக்கிற தேவன் என்பதை அழகாக சுட்டி காட்டுகிறார். உன் அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர் உனக்கு பலன் அளிக்கிற தேவன் என்பதை அதற்கு மேலுள்ள வசனங்களில் சுட்டுகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு எச்சரிப்பையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால், 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மாயக்காரரை போல இருக்க வேண்டாம்.
நல்லா வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வெளியரங்கமா பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்கணும் சொன்னா, மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மாயக்காரர்கள் யார்? இங்கே சொல்ற மாயக்காரர்கள் யார்? இந்த மாயக்காரர்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23:13. மாயக்காரராகிய வேதபாரகரே போதும், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் இங்கே மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மத்தேயு 6க்கான டெஃபினிஷன் எங்க இருக்குது? மத்தேயு 23:13. இப்ப நீங்க சொல்லுங்க, மாயக்காரர்கள் யாரு? நல்லா சத்தம் சொல்லுங்க. வேதபாரகர், பரிசேயர். வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு வாழ்ந்த காலத்திலே கடவுள் அவர்களை எப்படி பார்க்கிறாராம்? மாயக்காரரை போல பார்க்கிறார். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டா வெளியில காட்டிக்கிட்டு இருக்கோம் சொல்லி இருக்கிறாங்க. பட் இந்த கடவுளுடைய பார்வையில கடவுள் அவர்களை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறாராம்? மாயக்காரர்களை போல பார்த்து கொண்டிருக்கிறார். சில காரியங்கள் இந்த பரிசேயர் யார் என்பதையும் இந்த வேதபாரகர் யார் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நலமா இருக்கும். இந்த பரிசேயர்கள் யார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை வரவே வராது. புதிய ஏற்பாட்டில் தான் இந்த பரிசேயர் என்கிற வார்த்தை வரும். ஏன் புதிய ஏற்பாட்டில் வருகிறது என்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 160 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன நடக்கிறது? ஒரு பெரிய மாற்றம் யூத மக்கள் மத்தியிலே நடைபெறுகிறது. என்ன அந்த மாற்றம் நடைபெறுகிறது என்று சொன்னால், பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பின மக்கள், யூத மக்கள், நாம் இப்பொழுது கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு கூட்டம் ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிக்கிறது. சுமார் 160 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இவர்களை எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால், ஹிசிடியம் என்று சொல்லி அழைப்பார்கள். எப்படி? ஹிசிடியம். இந்த ஹிசிடியம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், உண்மையுள்ள மக்கள். அப்படின்னால் இந்த பரிசேயர்கள் முற்பிதாக்கள் எதற்காக ஆரம்பித்தார்களாம்? பாபிலோன் அடிமைத்தனத்திற்கு நாம் போனதற்கு காரணம், கடவுளுடைய வார்த்தை விட்டு நாம் பின்வாங்கி போய்விட்டோம். இப்பொழுது கடவுள் மீண்டுமாய் நம்மளை பாபிலோன்லேருந்து விடுவித்து விட்டார். இனிமேல் நாம் கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை அப்படியே பின்பற்றி தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் செய்ய வேண்டும். ஜெபம், உபவாசம், வேத பாடம் எல்லாவற்றிலும், தான தர்மம் எல்லாவற்றிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரியே நாம் வாழ வேண்டும் சொல்லி இப்படி ஒரு குழுவினர் தங்களை ஹிசிடியம் என்கிறவர்கள் தங்களை பிரித்து வைத்துக் கொண்டார்கள். இந்த ஹிசிடியம் என்கிற மக்கள் என்ன ஆரம்பித்தார்களாம்? மற்ற மக்களிலிருந்து தங்களை பிரித்தெடுத்து கொண்டு கடவுளுக்கு முன்பதாக ரொம்ப பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், ரொம்ப அப்ரைட் பர்சனாக வாழ்ந்தவர்கள். காலம் செல்ல செல்ல அவர்களுக்குள் சில பிரிவுகள் ஏற்பட்டது. என்னைக்குமே நீங்க மனசுக்கு வச்சுக்கோங்க, கடவுளுக்காக யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு ஒரு சோதனை வந்துடும். இப்படி ஹிசிடியம் என்கிற உண்மையுள்ள மக்கள் ஒரு குழு ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழுவிலிருந்து மாறுபடுகிற மக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? நீ செய்யறது சரியில்லை, நான் செய்யறது சரியில்லை சொல்லி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க போட்டி போட்டுட்டு அடுத்த ஒரு குரூப் பிரிகிறார்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்களாம்? பாரசே என்று சொல்லி அழைக்கிறார்கள். பாரசே. பாரசே என்று சொன்னால் உண்மையுள்ள மக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். இந்த பாரசே என்கிற வார்த்தைக்கு, எபிரேய வார்த்தைக்கு என்னவென்றால், உண்மையுள்ள மக்கள் கூட்டத்திலிருந்து இன்னும் அதிகமாய் பிரித்தெடுக்கப்பட்டு கடவுளுக்காக உண்மையாய் வாழுகிற மக்கள். அப்படின்னா இந்த பரிசேயர்கள் எதிலிருந்து வருகிறார்கள் என்று சொன்னால், பாரசே என்று சொல்றோம் பார்த்தீங்களா? என்னை கவனிங்க. இந்த பாரசே என்கிற மக்கள் கூட்டம் தங்களை அப்படியே இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு வைராக்கியமாய் காட்டுவது போல தங்களை அழைத்து கொண்டவர் தான் இந்த பரிசேயர்கள். ஆனால் நாள் ஆக ஆக என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? இந்த பரிசேயர்கள் கற்பனைக்கு மேல் கற்பனை, கற்பனைக்கு மேல் கற்பனைன்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போய்
நிறைய பாரங்களை சுமத்துவது போல மக்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கர்த்தருடைய கற்பனைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் தான் சொன்னது, ஓய்வு நாளில் நம்ம என்னமே செய்யக்கூடாது, எந்த பணியுமே செய்யக்கூடாது. என்ன அந்த பணி? ஒரு 30 பணிகளை குறித்து வைத்து இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மக்களை மாற்றி அமைத்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். எனவே தான் ஆண்டவர் இந்த பரிசேயர்களை பார்க்கும்போது என்ன சொல்ல தெரியுமா, நீ கடவுளை பிரியப்படுத்துறேன்னு சொல்றப்பா, ஆனா நீ என்ன செய்யற தெரியுமா, உன்னை ரொம்ப அப்ரைட் பர்சனை நீ காட்டுறதுக்காக, உன்னை ரொம்ப பரிசுத்தமான காட்டுறதுக்கு போல நீ நின்றுகிட்டு இருக்க. தயவுசெய்து நான் உன்னை அப்படி பார்க்கல, நீ செய்வதெல்லாம் தவறு என்று சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் அப்படி சொல்றார். அப்படின்னா இந்த பரிசேயர்கள் யார்? கிறிஸ்துவுக்கு முன்பதாக 160 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிரித்தெடுக்கப்பட்ட மக்களில் வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக காணப்பட்டவர்கள். அவங்க என்னைக்குமே சாதாரண மக்களோடு இணைந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க தனியாக கூட்டமாக தான் இருப்பாங்க. அவங்க சாதாரண மக்களோட போய் தங்களை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. யாரும் வந்துட்டாங்கன்னா தொற்றாத, நீ எங்கிருந்து வந்திருக்க, என்ன கை கழுவுனியா, நீ சாப்பிட்டியா, நீ உபவாசம் இருந்தியா, இப்படி கேள்வி கேட்டு மக்களை தங்களை விட்டு பிரித்தெடுத்து வைத்து கொண்டவர்கள் தான் யாரு? பரிசேயர்கள், சுயநீதிக்காரர்கள். கர்த்தருடைய பேரை சொல்லி தங்களுடைய சுயநீதியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்கள் தான் யாரு? இந்த பரிசேயர்கள். இவர்களை தான் ஆண்டவர் சொல்றாரு மாயக்காரர்கள் என்று சொல்லுகிறார். சரி, இன்னொரு குரூப் யாரு? வேத பாரகர். இந்த வேத பாரகர் யார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், இந்த பரிசேயர்களுக்கு ரொம்ப முந்தினவங்க, ஆதியிலிருந்தே வந்தவர்கள். எப்பொழுது ஆதியிலிருந்து வருகிறார்கள்? எஸ்ராவுக்கு முன்பதாக நாம் பார்த்தோம் என்றால், எஸ்ராவை பற்றி வேதம் சொல்கிறது, எஸ்ரா ஒரு வேத பாரகன். வேதத்தில் நீங்க எடுத்தவங்களை வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ்ரா ஒரு வேத பாரகன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இந்த வேத பாரகர்கள் யாருன்னா இந்த பரிசேயர்களுக்கு முன்பதாக இருந்தவங்க. இவங்களுடைய டியூட்டி என்ன தெரியுமா? நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு பிரிண்ட் வந்துருச்சு, ஜெராக்ஸ் வந்துருச்சு. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, கடவுளுக்காக தங்களை அடுத்த குரூப் பிரித்து எடுத்து வச்சுட்டு கடவுளுடைய கற்பனைகளை எழுதுவாங்களாம், உட்காந்து எழுதுவாங்களாம். எழுதுகிற மக்கள் இவர்கள். எனவே ஜெபத்தோடும் உபவாசத்தோடு கூட உட்காந்து கடவுளுடைய வார்த்தைகளை எழுதுகிறவர்கள். இவர்கள் எழுதும் போது என்ன செய்வாங்கன்னா சொல்றாங்க, இசுபீஸ் என்கிற வேத அறிஞர் சொல்றாரு, கர்த்தர் யாவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த யாவேங்கிற வார்த்தையை எழுதுவதற்கு முன்பதாக போய் குளிச்சிருவாங்களாம். குளிச்சுட்டு தோட்டிட்டு வந்து யாவேன்னு எழுதுவாங்களாம். யாவேன்னு எழுதிட்டு வந்துட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, எழுதி முடிச்சோன்னே அந்த பெண்ணை உடைச்சிருவாங்களாம். இப்போ ஜட்ஜஸ்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோன்னு உடைச்சிடறான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் நிப்பை உடைச்சிருவாங்களாம். உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புது பெண் எடுத்து தான் எழுதுவாங்களாம். ஏன்னா யாவேன்னு எழுதினப்பட்ட பெண்ணை வச்சுட்டு அந்த நிப்பை வச்சுட்டு மயில் இறக வச்சுட்டு அடுத்த வார்த்தை எழுதக்கூடாது. இப்படி கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கிறவர்கள். உண்மையிலே ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தாங்க, தேவனுக்காக இருந்தவர்கள். இந்த எஸ்ராவை பொறுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேத பாரகர்கள் என்னென்னலாம் செய்வாங்கங்கிறத அவர் சொல்றா பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். அப்புறம் இந்த வேத பாரகர்கள் யார் என்று சொன்னால், நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் என்கிற 5 ஆகமத்தை உட்காந்து வாசித்து 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 ஆழமாய் ஆழமாய் பொருள் கொள்கிறவர்களாக தான் யாரு? வேத பாரகர்கள். இப்போ நீங்கள் நல்லா படிச்சு பாருங்களேன். நீங்கள் சொல்லுவீங்க, ஐயா ஒரு சங்கீதத்தை நான் ஒரு தடவை வாசித்து பார்த்தேன், எனக்கு புரியல. ஆனால் 4-5 தடவை வாசிக்கும் போது எப்படி இருந்துச்சு, எனக்கு புரிகிற ஆரம்பிக்கிறது. அப்படின்னா அந்த வேத பாரகர்களுடைய டியூட்டி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தை ஆராய்வார்கள். அடுத்து என்ன செய்வார்களா, அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அப்படின்னா வேத பாரகருடைய டியூட்டி என்னது? எழுவது மாத்திரமல்ல, ஆழமாய் படிப்பது, படிப்பதை வியாக்கியானம் பண்ணுவது, வியாக்கியானம் பண்ணுவதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மக்களை பலப்படுத்துவது. ஆனால் இயேசு காலத்தில் எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? இந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு மக்கள் மேலே சுமத்த முடியாத சுமையாகிய பாருங்கள், நீ அப்படி செய்யணும், நீ இப்படி செய்யணும், இப்படி செய்யலைன்னா ஆண்டவர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி கற்பனைகள் மேல் கற்பனைகளை ஏற்றி 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 வைக்கும்போது அவர்களால் தாங்க முடியல, மக்களால் தாங்க முடியல. என்ன செய்வது ஏது செய்வது தெரியாமல் இருக்கும்போது தான்
நம்ம அடிக்கடி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்களாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு? என் சுமை லகுவா இருக்கும். ஏன்னா உன் மேல நியாயப்பிரமாணத்தை தூக்கி வைக்கிற வேதப்பாருடைய சுமை இருக்கு பாத்தியாப்பா, நீ அப்படி செய் இப்படி செய்யறங்கிறாங்க. நான் அப்படி செய் இப்படி சொல்ல ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ என்னை விசுவாசின்னு நான் சொல்றேன். அப்பனா இயேசு வாழ்ந்த காலத்திலே இந்த பரிசேயர்களும் சரி, இந்த வேதப்பாரர்களும் எப்படி இருந்தார்களாம்? தங்களை உயர்த்தி காட்டிக்கொண்டு கடவுளுடைய மக்களை அடிமைப்படுத்தி கொண்டு கடவுள் பேர் சொல்லி கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தவள் தான் இந்த மாயக்காரர்கள். இப்போ ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே, இந்த தபசு நாளிலே ஒரு 3 முக்கியமான காரியத்தை சொல்கிறார். என்ன அந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி நான் பார்த்தோம் என்றால், நம்முடைய மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்வோம். அங்கே அழகா சொல்றார் பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு. அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் வசனம் சொல்லுது, நீ ஜெபம் பண்ணும் போது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் 16ஆம் வசனம், உபவாசிக்கும் போது. தான தர்மம், ஜெபம், உபவாசம். நல்லா பாருங்க, ஜெபம்னு சொல்லல, உபவாசம்னு சொல்லல. முதல்ல எடுத்தோன்னு என்ன சொல்லப்பட்டிருக்குது? தான தர்மம். நடுவில் என்னது? ஜெபம். அடுத்த பக்கம் என்னது? உபவாசம். இப்போ ஜெபம் நடுவில் இருக்குது, இங்கிட்டு தான தர்மம் இருக்குது, இங்க உபவாசம் இருக்குது. நல்ல மனசுக்குள்ள நீங்க வச்சுக்கோங்களேன். நாம் 1000 தர்மம் செய்யலாம், ஆனால் ஜெபம் இல்லாமல் தர்மம் செய்தால் பிரயோஜனம் இல்லை. நாம் 1000 உபவாசம் இருக்கலாம், ஆனால் ஜெபம் இல்லாமல் உபவாசம் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதனால பேர் தான் சொல்லுவாங்க, இந்த லென்ட் டேஸில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வெள்ளிக்கிழமை காலையில் சாப்பிடாம நான் ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேலைக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. அன்பானவர்களே, அந்த உபவாசம் ஒருவேளை கொஞ்சம் சரி. ஆனால் நீங்கள் உபவாசம் இருந்தீங்கன்னா, ஒரு நேரம் உபவாசம் இருக்கிறீங்கன்னா, அந்த மணி நேரங்கள் முழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஜெபமும் உபவாசத்தையும் பிரிக்க முடியாது, ஜெபத்தையும் தான தர்மத்தையும் பிரிக்க முடியாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அப்போ சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே உம்மால் இந்த அற்புதத்தை செய்ய முடிஞ்ச சாமி, ஏன் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சீஷர்கள் கேட்டு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். அருமையானவர்களே, ஆண்டவர் அழகா சொல்றாரு, அப்பா நீ ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதாது, உபவாசம் வேணும். உபவாசம் மட்டும் இருந்தா போதாது, ஜெபமும் வேணும். இந்த வகை பிசாசுகள் புறப்பட வேண்டும் என்றால் ஜெபமும் வேண்டும், உபவாசமும் வேண்டும். அதனால தான் இங்கே தான தர்மம், நடுவில் ஜெபம், இங்கிட்டு உபவாசம். அடுத்து பாருங்க, கொர்நேலியுட்ட பார்த்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கொர்நேலியுவே, உன் தான தர்மமும் உன் ஜெபமும் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டியது. அப்பனா கொர்நேலியுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவன் தான தர்மமும் ஜெபமும் இணையும் பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொண்டான். எனவே தான் இந்த தபசு காலத்தில் ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, அப்பா இஸ்ரவேல் மக்களே, நீ ஜெபம் ஒன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கப்பா, தான தர்மத்தை ஒன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கப்பா, உபவாசத்தை தனியாக நினைக்கிற, அப்படி பிரித்து பார்க்காத. ஜெபம் இல்லாமல் உபவாசம் இல்லை, ஜெபம் இல்லாமல் தான தர்மம் இல்லை. அப்படின்றால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், இந்த சாம்பல் புதன்களை நான் கற்றுக்கொள்கிற காரியம், ஆண்டவரே நான் இந்த சாம்பல் புதன்களையும் எப்படி அனுசரிக்க வேண்டும்? ஜெபத்தோடும் உபவாசத்தோடும், ஜெபத்தோடும் தான தர்மத்தோடும் நான் இதை அனுசரிக்க வேண்டும். சரி, இப்படி அனுசரிக்கும் பொழுது ஏன் இந்த மாயக்காரர்களை பார்த்து ஆண்டவர் நீ செய்கிறது தவறுன்னு சொல்றாருன்னா, இந்த 3 பேரும், இந்த பரிசேயரும் சரி, இந்த அருமையான வேதப்பாரர்களும் சரி, அவங்க நினைச்சிட்டாங்கன்னா ஜெபம் பண்ணா போதும், நீண்ட ஜெபம் பண்ணா போதும், உபவாசம் இருந்தா போதும்னு சொல்லிட்டு சில மிஸ்கான்ட்ராக்டை அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த மிஸ்கான்ட்ராக்ட் பாருங்களேன், வேதத்தில் சொல்லப்பட்டு பாருங்க. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய
2ஆம் வசனத்துல, ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நான் தானம் தர்மம் பண்ணும் போதெல்லாம் என்ன நடக்குன்னா மனுஷர் என்னை புகழுவார்கள். அன்னைக்கு அந்த மக்கள் செய்தது அதான். நான் ஒரு தர்மம் செய்யறதுக்கு முன்னால 4 பேர் என்னை புகழணுங்கிறதுக்காக மற்றவர்களுக்கு முன்பதாக தான தர்மத்தை அவர்கள் செய்தார்கள். அவங்க நினைச்சிட்டாங்க, நான் தான தர்மம் செஞ்சா மக்கள் என்னை புகழுவார்கள். தவறான கணக்கீடை வைத்திருந்தார்கள். 2வது அவர்கள் வைத்திருந்த தவறான கணக்கீடு என்ன தெரியுமா? அவர்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் அடுத்து அவங்க என்ன நினைச்சா தெரியுமா? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணோம்னா எங்கள் ஜெபம் கேட்கப்படும். அருமையானவர்களே, ரொம்ப நேரம் ஜெபம் பண்றது பெருசு இல்லை. ரொம்ப நேரம் யாருக்காண்டி ஜெபம் பண்ற? ரொம்ப நேரம் உனக்காண்டி ஜெபம் பண்றியா? உன் குடும்பத்திற்காக ஜெபம் பண்றியா? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ யாருக்காக ஜெபம் பண்ற? இன்னைக்கு வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க, ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் போறாங்க, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போறாங்க. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போனோன்னு ஒரு பரிசேயன் என்ன ஆரம்பிக்கிற தெரியுமா? ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லாதபடிக்கு வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், தான தர்மம் செய்கிறேன், தசம பாகம் செலுத்துறேன், நான் பரிசுத்தமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போறான். யார் பண்றா? பரிசேயன் ஜெபம். ஆனா ஒரு பாவி பக்கத்தில் ஆயக்காரன் என்ன சொல்றான்? அவன் எப்படி ஜெபம் பண்றான்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, அப்படி சொல்லுங்க, பாவியாக இல்லை, ஆண்டவரே பாவியாகிய. இதுல யார் ஜெபம் பெருசு? சைஸை பார்த்தீங்கன்னா பரிசேய ஜெபம் பெருசு, சைஸை பார்த்தீங்கன்னா ஆயக்காரருடைய ஜெபம் கம்மி. இந்த பரிசேயன் நினைச்சுட்டா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் செஞ்சதெல்லாம் சொல்லி 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 காட்டிக்கிட்டே இருந்தா என் ஆண்டவர் என்னை புகழ்ந்து மெச்சிடுவார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறான். நான் ஆண்டவர் சொல்றாரு, நீண்ட ஜெபம் இன்னைக்கு இருக்கனால உன் ஜெபம் கேட்கப்படும் நினைக்காதப்பா, தவறான கருத்தை நீ வைக்காத. 3வதாக அவர் வைத்திருந்த தவறான கருத்து என்ன தெரியுமா? 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, முகவாடலாகிறாருங்க. அப்படின்னா இந்த 2 நாள் உபவாசிக்கிறேன், வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன்னு சொல்லும்போது அவன் உபவாசிக்கிறதை யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? மனுஷர் பார்க்கறதுக்காண்டி ரொம்ப முகத்தை அப்படி வாடிக்கிட்டு பார்க்குறோம். கேட்பாங்க, என்ன பிரதர் நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க. ஃபாஸ்டிங் பிரதர், ஃபாஸ்டிங் சிஸ்டர். நோ நோ, நான் உபவாசம் இருப்பது முகம் வாடுவதற்காக அல்ல, அடுத்தவன் பார்க்கறதுக்காக அல்ல, என் ஆண்டவர் என் இருதயம் வாடுதலை பார்க்கணும். என் ஆண்டவர் இருதயம் வாடும். தவறான எண்ணங்களை அவர்கள் புரிந்ததுனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரர்களே. ஒன்று, அவங்க என்ன சொல்றாங்க? மனுஷர் என்னை புகழும்படியாக நான் தான தர்மம் பண்ணணும். 2வது, நான் நீண்ட ஜெபம் பண்ணா என் ஜெபம் கேட்கப்படும். 3வதாக, முகமாடல நான் இருக்கும்போது மற்றவங்க என்னை பார்த்து, இவன் பாருப்பா வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை. இன்னொரு இடத்துல சொல்றான் ஒரு பரிசேயன், நான் அநேகம் தரம் நான் உபவாசிக்கிறேன். எத்தனை தரம் கணக்கே இல்லை, அநேக தரம் உபவாசிக்கிறேன். ஆனால் ஆண்டு சொல்றாரு, நான் உங்களை அறியேன். என் அருமையானவர்களே, ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஜெபமும் சரி, உபவாசமும் சரி, இந்த அருமையான தான தர்மமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு உறைவிடம். அப்படின்றால் நாம் இதை என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்யும்போது, இந்த லென்டன் டேஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் பைபிள். வேதாகமத்தோடு உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க. தென் நேரம் கிடைச்சுன்னா மணிக்கணக்காக ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிங்க. எதற்காக ஜெபிக்கணும் தெரியுமா? உங்களுக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம் என்பதென்றால், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எனக்காக அல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படின்றால் இந்த 3 காரியத்தையும் இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அந்த 3 காரியங்களை? அப்பா, முதல் காரியம், நீ இவைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது, எதை செய்ய ஆரம்பிக்கும் போது? உபவாசம் இருக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, தான தர்மம் செய்யும்போது, கடவுள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார்.
என்ன அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை. இந்த லென்டன் டேஸ்ல நீங்க உபவாசம் இருக்கிறீங்களா, ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள, என் ஆண்டவருடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டு இருக்கிறது. இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்களா, மணிக்கணக்காக ஜெபம் பண்றீங்களா, நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்றீங்களா, என் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்காக பெயரை சொல்லி யாருக்காவது உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி உதவி நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆண்டவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படின்றால் இந்த தபசு காலத்தில் நீங்கள் செய்ய போகிற இந்த 3 ஆவிக்குரிய எக்ஸசைஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஜெபம், உபவாசம், தான தர்மம், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். இதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது கடவுள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம், என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்குது. மகிழ்ச்சி ஆண்டருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எந்த அளவுக்கு சந்தோஷமா அல்லேலூயா சொன்னீங்கன்னு இங்கிருந்து பார்த்தா எனக்கு தெரியல. உங்க ஜெபம் கேட்கப்படும் எவ்வளவு பாரத்தோட ஜெபம் பண்றீங்க. ஆனா உங்களை நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு ஆண்டவர் உங்களை பார்க்கிறாருன்னா எவ்வளவு மகிழ்ச்சி அல்லேலூயா சொல்லணும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இதான் சந்தோஷம். நான் முழங்கால் போட்ட உடனே இன்னைக்கு இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், என் ஆண்டவர் கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் உன்னை பார்க்கலப்பா, நான் உன்னை பார்க்கிறேன். இரண்டாவதாக ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ மனுஷன்ட்ட இருந்து ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதப்பா, நீ கடவுள்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா, 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது உன் இடதுகை அறியாதிருக்க கிடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். அப்ப நான் என்ன சொல்ல தெரியுமா? நீ தர்மம் செய்யும்போது அடுத்தவங்களுக்கு தெரியாம நீ தர்மம் செய். உனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நீ தர்மம் செய். அருமையானவளே, இன்னைக்கு நம்முடைய சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு இறங்குவதில் நம்முடைய சர்ச் ரொம்ப முன்னோடியான ஒரு சர்ச். நம்முடைய சர்ச்சில் இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்திருக்கிறோம், எத்தனை பேருடைய படிப்புகளுக்கு உதவி செய்திருக்கிறோம், எத்தனுடைய திருமண காரியங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? தேவன் விரும்புகிற பாத்திரமாக நாம் இருக்கிறோம். ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன், நான் எப்போல்லாம் இந்த ஆல்டர்லேருந்து யாருக்காவது உதவி செய்யுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட வைக்கிறோமோ, அப்போல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? டேக் இட் அஸ் அ கிராண்ட்னு நினைங்க. நீங்கள் ஆண்டவர் உதவி செய்வதற்கு ஒரு கதவை எனக்கு திறந்து கொடுத்துருக்கிறார். ஸ்மால் ட்ராப் வாட்டர் ஃபில்ஸ் த கப். ஒரு சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் செய்யும்போது, உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யும்போது, யாருக்கு தெரியாமல் நீங்கள் செய்யும்போது அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போனா நீங்கள் இன்னைக்கு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, இந்த 40 நாட்களில் யாரெல்லாம் உதவி என்று சொல்லி இடத்துல நிற்கிறாங்களோ, நான் தானம் தர்மம் செய்வதற்கு ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முதல் காரியம், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, உபவாசிக்க ஆரம்பிக்கும் போது, கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்குது. ரெண்டாவதாக, நீங்கள் இவைகளை செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ ஆண்டவருக்காக நீ இந்த 3 காரியத்தை செய்யும்போது அந்தரங்கத்திலே பார்க்கிற பரமபிதா வெளியரங்கமாக உனக்கு பதில் தருவார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பதில் தருவார். இன்னைக்கு பல வேளையில் நம்ம சொல்றோம், என்ன சொல்ல தெரியுமா? நான் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு நடக்கலையே. நான் உபவாசிட்டேன், எனக்கு நடக்கலையே. அவங்களுக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுட்டேன், நடக்கலையே. அவங்க ஒன்றும் எனக்கு ஒரு பதில் நன்றி சொல்லலையே. நான் எவ்வளோ செஞ்சிட்டேன்னு சொல்லி நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த திருமறை பகுதியை இந்த தபச காலத்துக்காக தியானிக்கும் போது என் மனசுக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினார். எப்பவுமே நான் மனசில் நினைப்பேன், நான் வெளியில் நம்ம போகும்போது சரி, யாராவது யாசகம் கேட்பார்கள், ஐயா அம்மா அப்படின்னு சொல்லி சார்னு கேட்பாங்க. நீங்கள் நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, நம்ம கொடுத்த உடனே யாராவது நம்மளுக்கு தேங்க் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படி வாங்கி பாய்க்கில் போட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் இப்படி போயிடுவாங்க. பல வேளையில் நான் நினச்சிருக்கேன், ஐயா ஐயான்னு பின்னால் 2 தடவை வராங்க, கொடுத்த உடனே கையை மூடிட்டு என்ன செஞ்சுறாங்க, அடுத்த ஆள்கிட்ட போயிடறாங்களே, ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இந்த பகுதியை நான் தியானிக்க ஆரம்பிக்கும் போது தான், அவங்க உனக்கு நன்றி செலுத்திட்டாங்கன்னா பரமபிதா உனக்கு என்ன செய்ய மாட்டார், அருள் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னைக்கு மனசுக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் செய்கிற உதவியை மற்றவர்கள் உங்களுக்கு திருப்பி நன்றிங்கிற வார்த்தை சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. என் பிதா பரமபிதா பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்றால் 3 காரியங்களை ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். நீ உபவாசிக்கும் போது சரி,
தான தர்மம் செய்யும்போது சரி, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ மன்றாடும் பொழுதும் சரி, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, உன்னில் நான் பிரியப்படுகிறேன். உன் வாழ்வை பார்க்கிற நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறேன். எனவே கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தபசு நாட்களிலே நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஆண்டவரே, இந்த தபசு நாட்களில் ஜெப வாழ்வை நான் மேன்மைப்படுத்த கிருபித்தாங்க. ஜெபம் இல்லாமல் உபவாசம் இல்லை, ஜெபம் இல்லாமல் தான தர்மம் இல்லை. அதனால தான் தான தர்மத்திற்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற உபவாசத்துக்கு நடுவில் எங்கே இருக்குது தெரியுமா? ஜெபத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜெபம் இஸ் சென்டர் பாயிண்ட். இந்த ஜெபம் இல்லாமல் உபவாசம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஜெபம் இல்லாமல் தான தர்மம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. எனவே ஜெபமும் உபவாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுகளை ஓட்டும். ஜெபமும் தான தர்மமும் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சேர செய்யும். எனவே இந்த தபச காலத்தில் இந்த சிந்தனை, என்ன சிந்தனை? என்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிற பரமபிதா வெளியரங்கமா எனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் மாயக்காரர்களைப் போல அல்ல, தேவன் விரும்புகிற வண்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசித்து வழிநடத்த அன்பு தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே மலை பிரசங்கத்திலே நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வல்ல கருத்துக்கள் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த திருவசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தாரும். இந்த தவச காலங்களிலே எங்களுடைய ஜெபமும் எங்களுடைய உபவாசமும் ஆண்டவரே எங்களுடைய தான தர்மமும் உமக்கு பிரியமாய் இருக்கும்படி நீர் கிருபை தாரும். உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய ஆண்டிலும் எங்கள் வாழ்விலே மீண்டும் ஒரு தபசு காலத்தை காணும் கிருபையை நீ தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய பக்கமாய் சாய்த்து நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. வாரும் ஆண்டவரே, எங்களை தேவரீர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் காதால கேட்ட வார்த்தை, எங்கள் அந்தரங்கங்களை பார்க்கிற பரமபிதா வெளியரங்கமாய் எங்களுக்கு பலனளிப்பார் என்று சொன்னது போல, ஆண்டவரே, ஜெபத்திலும் உபவாசத்திலும் தான தர்மத்திலும் எங்களை தாழ்த்தி மறைத்து நாங்கள் செய்யும் பொழுது எங்கள் இருதயங்களை பார்க்கிற பரமபிதா, எங்கள் வாழ்க்கையை பார்க்கிற பரமபிதா, எங்கள் கண்களின் கண்ணீரை பார்க்கிற பரமபிதா, எங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சுகளை கேட்கிற பரமபிதா வெளியரங்கமாய் எங்களை ஆசீர்வதித்து பலனளிப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்து உற்சாகப்படுத்தி ஆண்டவரே, இந்த தபசு காலத்தை நீ துவங்க செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தோடு நேரத்தை செலவழிக்கவும், ஜெபத்தோடு நேரத்தை செலவழிக்கவும், ஆண்டவரே, நாங்கள் தான தர்மம் பண்ணுவதற்கு அடையாளமாக சுயவெறுப்பை சேர்க்கத்தக்கதாய் இந்த 3 எங்களுடைய ஆவிக்குரிய செயல்பாடுகளிலே எங்கள் திருச்சபையை நீர் வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 24 மணி நேர சங்கிலி ஜெபத்தோட பங்கேற்கிற மக்களையும் ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்ப படிவத்தை திறந்து வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு தங்களுக்காய், தங்கள் குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காக, மற்றவர்களுக்காக ஆண்டவரே திறப்பின் வாசல் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய கண்கள் நோக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, தானியேலை பார்த்து நீ சொல்லும்போது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உன் விண்ணப்பத்திற்கு பதில் வந்தது என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவரே, இந்த தபசு காலத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவரே, கர்த்தருடைய அனுகூலங்களை நாங்கள் எங்கள் வாழ்விலே அணைந்து கொண்டு உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் கிருபை தாரும். கண்ணீரோடும் பிரச்சனையோடும் வேதனையோடும் குடும்பத்தின் பாரங்களோடும் யாரே நம்முடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே காத்திருப்பார்களே, ஆனால் தெற்கத்தை வெள்ளங்களை திருப்பது போல் ஆண்டவரே
எங்கள் சிறையிருப்புகளை திருப்பி ஆசீர்வதிப்பீராக. ஆமாண்டவரே, உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த தபசு காலத்தை துவங்க செய்த ஆண்டவர், இந்த தபசு காலத்தை நாங்கள் முடிக்க நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அதிகாலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் தீவிரித்து வந்து காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இந்த அதிகாலை ஜெப தியானத்தை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். குறிப்பாக ஆண்டவரே, வெள்ளி சனிக்கிழமையில் நடைபெற இருக்கிற இந்த ஜெப கருத்தரங்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் ஜெபத்திலே வளருவதற்கான ஆயத்தமாக இதை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த நாட்களே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு மாலை வேளையிலும் நடைபெறுகிற கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அதன் செய்தியாளர்கள் மூலமாய் தேவனுடைய பார்வையிலே நாங்கள் இன்னும் விலையேற பெற்றவர்களாய் காணப்பட நாங்கள் உமண்டை கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்திலே திருப்பந்திலே பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை பலத்தால் இடைக்கட்டி சமாதானத்தினால் ஆசீர்வதித்து ஆண்டவர் அவளை வழிநடத்தும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.